திருப்பத்தூர் காட்பாடி அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட இளைஞருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரயில்வே மற்றும் தமிழக அரசு தலா 50 லட்சம் என மொத்தம் 1 கோடி இழப்பீடு வழங்க நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் திருப்பூரில் தங்கி அங்கு உள்ள பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்தனர். கர்ப்பமாக இருந்த மனைவியை கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி மருத்துவ பரிசோதனைக்காக சித்தூர் மாவட்டத்துக்கு அவரது கணவர் ரயிலில் அனுப்பி வைத்தார். கோவையில் இருந்து ஜோலார்பேட்டை வழியாக திருப்பதி வரை செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலின் பொதுப்பெட்டியில் அந்த கர்ப்பிணி பயணம் செய்தார். மறுநாள் 7ஆம் தேதி நள்ளிரவு 12:10 மணி அளவில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கேவிக்குப்பம் இடையே ரயில் சென்றபோது ரயில் உள்ள கழிப்பறையை பயன்படுத்த அவர் சென்றார். அப்போது கழிப்பறை அருகே அமர்ந்திருந்த இளைஞர் ஒருவர் அவரை வழிமறித்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். அதிர்ச்சியடைந்த பெண் கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து ஓடும் ரயிலிருந்து அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்ட இளைஞர் வேறு பெட்டிக்கு மாறி தப்பினார். இதற்கிடையே ரயில்வே எஸ்பி உத்தரவின் பேரில் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் ஆய்வாளர் பொறுப்பு ருவந்திகா தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பிய இளைஞர் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. அந்த நபர் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் 27 வயதுடையவர் என்பதும் கடந்த 2022ஆம் ஆண்டில் ஓடும் ரயிலில் ஒரு பெண் பயணியிடம் செல்போனை பறித்த வழக்கிலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் சென்னையைச் சேர்ந்த 29 வயது இளம்பெண் கொலை வழக்கிலும் கைது செய்யப்பட்டவர் என தெரியவந்தது. 2 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டு சமீபத்தில்தான் ஜாமீனில் வந்துள்ளார் என்றும் விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹேமராஜை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி ஹேமராஜ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை விவரம் ஜூலை 14ஆம் தேதி நேற்று அறிவிக்கப்படும் என திருப்பத்தூர் நீதிமன்றம் தெரிவித்தது. அதன்படி இந்த வழக்கில் நீதிபதி மீனாகுமாரி நேற்று தீர்ப்பளித்தார். ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவரை கீழே தள்ளிவிட்ட ஹேமராஜுக்கு 7 பிரிவுகளின் கீழ் ஆயுள் முழுவதும் அதாவது சாகும் வரை சிறை தண்டனையும் 75,000 அபராதமும் விதிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரயில்வே சார்பில் 50 லட்சம், தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் என மொத்தம் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பில் கூறியுள்ளார்.